என் தங்கப்பிள்ளையே, தித்திக்கும் திங்கள் கிழமையினுடைய இந்த காலை வேளையில் என் பிள்ளைக்கு எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் இரட்டிப்பு நற்செய்தியினை உன் வராகியானவள் நான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீ பல கஷ்டங்களுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு நல்ல செய்தி நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து விடாதா என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான நல்ல செய்தியினை நான் தர வந்திருக்கின்றேன். அதிலும் அது இரட்டிப்பு நற்செய்தி என்றால் என் பிள்ளைக்கு அது மிகவும் சந்தோஷம்தானே. என் தங்கமே, ஒவ்வொரு விடியலையும் வெற்றி விடியலாக எதிர்நோக்க காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு தினமும் நல்ல செய்தியினை கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் உன் அம்மா நானும் ஓடோடி வருகின்றேன். இருந்தாலும் சில நாட்கள் உனக்கு மனதிற்குள் வேதனையை கொடுத்து விடுகின்றது. அதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் அந்த வேதனையிலிருந்து உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்க வேண்டும், உனக்கு சிலரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அதை நாம் மாற்ற முடியவும் செய்யாது, மாற்றவும் கூடாது. ஏனென்றால் இதுவெல்லாம் தெரிந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு பிடித்தம் உனக்கு கிடைக்கும். எப்படியோ எல்லாவற்றையும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது இந்த தெய்வத்தின் அருளையும் பெற்று உனக்கான நல்ல செய்தியையும் பெற்று கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளையே, வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எதை சார்ந்து இருக்கின்றது, எதை பற்றிய எண்ணங்கள் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார். பொதுவாகவே பிரச்சனைகள் வந்துவிட்டால் எல்லோருமே இங்கு அதிகமாக ஓய்ந்து விடுகின்றார்கள். பிரச்சனையை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லை. பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் அறவே இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம் தனக்குள் இருக்கின்ற அந்த சோம்பேறித்தனம்தான். என் பிள்ளையை, முதலில் இதனை விட்டொழிக்க வேண்டும். இன்று வாரத்தினுடைய தொடக்க நாள். இந்த நாளில் செய்ய நினைக்கின்ற செயல் எதுவாக இருந்தாலுமே அதில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் உனக்குள் இருக்க வேண்டும். உன் மீது உனக்கு நம்பிக்கை வர வேண்டும். நம்மால் நிச்சயமாக இன்று செய்ய நினைக்கின்ற செயலை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் யாருடைய துணையையும் முதலில் நாடக்கூடாது. யாருடைய உதவியும் உனக்கு தேவை கிடையாது. யாரையும் உனக்கு துணையாக தேடிக்கொண்டு ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் அந்த விஷயம் முதலில் உனக்கு ஏதோ சரியாக சென்று கொண்டிருப்பது போலத்தான் தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்று அதன் பிறகு உனக்கு தெரிய வரும். நல்ல மனநிலையோடு யாரும் உனக்கு உதவவில்லை என்பதனை அதன் பிறகு நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எல்லோருக்கும் வாழ்க்கை என்கின்ற ஒன்று பல பாடங்களை கற்றுக் கொடுப்பது போல உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் நிறைய சேமித்து வைத்திருக்கின்றாய். எத்தனையோ மனிதர்களை அடையாளம் கண்டும் கொண்டாய். எத்தனையோ விஷயங்களை காணும் பொழுது வாழ்க்கையில் இப்படியும் கூட மனிதர்கள் இருப்பார்களா என்பதை போன்ற உணர்வுகளை உனக்கு கொடுத்தும் விட்டது. சரி, இவையெல்லாம் ஒரு புறம் அப்படியே ஒதுக்கி வைத்துவிடு. இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன் என்றால் இது நாள் வரையிலும் இதையெல்லாம் கடந்து வந்ததற்கான விஷயங்களையும் அனுபவங்களையும் எதற்காக கிடைத்தது என்பதை பற்றிய நீ எண்ணங்களையும் சரியாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நல்ல நேரம் என்பது நாம் நமக்காக உருவாக்கி கொள்வது என்று அம்மா உன்னிடத்தில் பல முறை சொல்லி இருக்கின்றேன். அப்படித்தான் இன்றும் உனக்கு நான் சொல்லப் போகிறேன் என்று நீ எதிர்பார்க்கின்றாய். ஆனால் உண்மை அதுவல்ல. என்ன தெரியுமா, உனக்கு நல்ல நேரம் என்பது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது.
இப்பொழுது நீ எதிர்பார்க்கின்ற 2 செயல்களில் உனக்கு நல்ல செய்தியும் வந்திருக்கின்றது. என் தங்கமே, அம்மா கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்திகளுள் ஒன்று உன்னுடைய வாழ்க்கை, அதாவது உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தமானது. இப்படி இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி தவிக்கின்றாய். நமக்கு நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கின்றாய். எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இது மட்டும் கிடைத்து விட்டால் போதும், நாம் முழுமையான மனநிறைவோடு இருந்து விடலாம் என்று நினைக்கின்றாயோ, அப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு அதை கொடுக்கவில்லையே என்று எண்ணி வருத்தமடைந்திருக்கின்றாய். ஆனால் இன்று இந்த வராகி உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கிடைத்தே தீரும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தடைகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். ஆனால் அதை நீ அடைந்தே தீருவாய். என் பிள்ளை, ஒரு விஷயத்தை தொடங்கிய பிறகு நீ நினைக்கின்றாய், நம் ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்தால் அதில் என்ன பதில் வருகின்றது என்பதனை பார்த்துவிட்டு நாம் அதனை செய்யலாம் என்று நீ நினைப்பாயல்லவா? அப்படி நீ நினைக்கின்ற விஷயம்தான் அவர்கள் நீ நினைத்தது நடக்கும், ஆசைப்பட்டது கிடைக்கும் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் மனதிற்குள் ஆழமான ஒரு நம்பிக்கையை கொண்டு நீ பயணிப்பாயல்லவா? அதைத்தான் இன்று உன் வராகி உனக்கு நான் சொல்கின்றேன். அதில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் நானும் வெளிப்படையாக உனக்கு சொல்கின்றேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். பல போராட்டங்களுக்கு பிறகு அதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். இப்பொழுது ஏறக்குறைய பாதி பிரச்சனைகளை கடந்து வந்து விட்டாய். இதற்கு மேலும் பெரிதாக எதிர்கொள்வதற்கென்று எதுவும் இல்லை. அதனால் முதலில் உனக்குள் தீர்மானமாக நினைத்துக்கொள். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒருவேளை உனக்கு ஏற்கனவே அமைந்திருந்தாலும் அதில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் விலகி உனக்கு நல்லது நடக்கும். உன் மனதிற்கு நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, அதுபோல உனக்கு கிடைத்திருக்கின்ற 2வது செய்தியானது உன்னுடைய தொழில் சம்பந்தமானது. அதாவது உனக்கு வரவிருக்கின்ற பணம் சம்பந்தமானது. என் பிள்ளைக்கு பொருளாதார ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்று நீ தேடுகின்ற பொழுதும், தேவைக்கு என்று நினைக்கும் பொழுதும் அது உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நீ உன்னால் முடியும் என்கின்ற தைரியத்தோடு செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கு இந்த வராகி உனக்கு துணை நிற்பாள் என்பதனை முதலில் மறந்து விடாதே. எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை வாழச் செய்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் எனக்கு இனிமேலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து மீண்டும் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவது என்றும் அத்தனை கடினமான விஷயங்கள் எல்லாம் கிடையாது. அம்மா எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாள் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே. என் குழந்தையே, இன்று கிடைத்திருக்கின்ற இந்த நாள் மீண்டும் நமக்கு கிடைக்காது என்பதனை உணர்ந்து கொண்டு, இந்த நொடி நமக்கு நிரந்தரமல்ல என்பதனை தெரிந்து கொண்டு, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சோம்பேறித்தனம் படாமல், காலம் தாழ்த்தாமல் அதை உடனடியாக செய்து முடித்து விடு. நீ எவ்வளவு வேகமாக ஒரு செயலை செய்கின்றாயோ அவ்வளவு வேகமாக அந்த செயலில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளைக்கு அதற்கு மேல் வாழ்க்கையில் எதுவும் கஷ்டங்களை கொடுத்து விடாது என்பதில் முதலில் உனக்கு நம்பிக்கை இருந்து விட்டால் போதும். நல்ல நேரம், நல்ல வாழ்க்கை இதுவெல்லாம் கிடைக்கப் போகின்ற உனக்கு மனதிற்குள் எந்த விதத்திலும் சந்தேகம் இருக்க வேண்டாம். நல்லது நடக்கும் என்று சொல்வது இந்த வராகி நான் அல்லவா? ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அடைய நினைக்கின்ற தொழிலும் இனி உனக்கு வெற்றிகரமாக நடக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.